கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில துரோகங்கள் இருக்கத்தான் செய்யும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பண இழப்பை விட அதிகமான ஒரு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதிலும் நண்பர் என்று நம்பிய ஒருவர் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய வாய்ப்பை எடுத்துக்கொண்ட ஒரு சம்பவம் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக திருப்பி போட்டிருக்கும். அந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு பிரச்சனைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் அந்த நண்பரினால் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஒரு நண்பர் ஆரம்பத்தில் உங்களிடம் நன்றாகத்தான் பேசியிருப்பார், நன்றாகத்தான் பழகியிருப்பார். ஆனால் திடீரென்று ஏன் இப்படி மாறிவிட்டார் என்று நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் ஒருவரை நண்பராக பார்த்தீர்கள், ஆனால் அந்த நபர் உங்களை ஒரு படிக்கட்டாக மட்டுமே தான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டே தான் இருந்தார்கள். நீங்கள் பகிர்ந்த ரகசியங்கள், நீங்கள் சொன்ன திட்டங்கள், நீங்கள் நம்பிக்கையுடன் கூறிய விஷயங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கும்பம் ராசிக்கு வரக்கூடிய மாற்றங்கள் பழைய உறவுகளின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் ஒரு காலமாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. யார் உண்மையில் உங்களுக்காக இருக்கிறார்கள், யார் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை காலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்கும். உங்களிடம் நன்றாகத்தான் ஆரம்பத்தில் பேசுவார்கள், ஆனால் உங்களுடனே இருந்து கொண்டு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்த நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அந்த பழைய துரோகத்தை நினைத்து மனதை காயப்படுத்தி கொள்ளாமல் அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நிகழ்வையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஏன் தெரியுமா? ஒரு முறை ஏமாற்றம் கற்றுக் கொடுத்த பாடம் 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத ஒரு அறிவை கொடுக்கும் என்று அனைவருமே கூறுவாங்க. அந்த ஒரு நிலைமை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அதிகமான ஒரு தெளிவு வேண்டும். தெளிவுடன் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் மட்டுமே அது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நல்லதை தேடி கொடுக்கும். எதையும் நீங்கள் யோசிக்காமல் முடிவை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எடுத்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் இழப்புகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ளதான் தேடி கொடுக்கும். ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள பல இழப்புகளும் ஏற்பட்டது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக சரியாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். பிறரை நம்பியும் பிறரின் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு தோள் கொடுத்தாலும் நீங்கள் சந்தித்த இழப்புகள் சாதாரணமானவையாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டின் அதிபதியும் சனியாகவே இதுவரைக்கும் வருவதால் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களும் உதவிகளும் சில நேரங்கள்ல உங்களுக்கு இழப்பாகவே இதுவரைக்கும் மாறிக்கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சேர்த்த சிறு சிறு சேமிப்புகள், உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்டிருந்த முதலீடுகள் என அனைத்தையும் மற்றவங்களின் அவசர தேவைகளுக்காக கொடுத்து இழந்து நின்ற நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பல உண்டு. ஆனால் அது திரும்ப வருமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்தது. ஆனா நீங்க அனைவருக்குமே நல்லது தான் பண்ணுவீங்க. ஆனா அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்தார்களா கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் பார்க்கப்பட்டு கொண்டே தான் இருந்தது. பண இழப்பு ஒரு புறம் இருக்க, உங்களின் பொன்னான நேரம், மன நிம்மதி மற்றும் உங்களுக்கான சொந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் என அனைத்தையும் மற்றவங்களுக்காக தியாகம் செய்துவிட்டு இறுதியில் நீங்கள் ஏமாற்றத்தையே பரிசாக பெற்ற நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. இந்த இழப்புகள் உங்களுடைய பொருளாதார நிலைமையை மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தின் நிம்மதியையும் உங்களின் சுய மரியாதையும் கூட ஒரு கட்டத்தில் கேள்விக்குறியாக்கிய தருணங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இழப்புகளை சந்தித்த பிறகுதான் உலகம் எவ்வளவு சுயநலமானது என்பதும் சுய முன்னேற்றம் எவ்வளவு முக்கியம் என்பதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய தொடங்கியுள்ளது. இந்த ஒரு நேரத்தையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கொண்டு இருக்கும்.
இனி வரக்கூடிய இந்த தேதி முதல் கும்பம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பெறப்போகுது. மனை சார்ந்த பணிகளால் ஆதாயத்தை நீங்கள் அடைந்து வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் ஆதாயம் அடைய ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதால் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிடித்ததை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்களும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல காணப்படலாம். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உழைப்பும் விடாமுயற்சியும் இரத்தத்தில் ஊறிய ஒரு குணங்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுவரை நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் தேவையற்ற தடைகளும் இழுபறிகளும் காரிய நஷ்டங்களும் ஏற்பட்டு உங்களை தோர்வடைய செய்து கொண்டே தான் இருந்திருக்கும். ஆனால் தற்போதைய கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலும் 3ஆம் வீடான வீரியஸ்தானத்திலும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள், கால் வைக்கக்கூடிய இடங்கள், யாரிடம் பேசினாலும் விட்டுப்போன உறவுகளும் கூட உங்களை தேடி வருவார்கள். இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் நடக்கும். அப்படிப்பட்ட நல்ல விதமான நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்க போகுது. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியும் புதிய வேலைகளும் மலவளம் என முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உத்தியோகத்தில் புதிய ப்ராஜெக்டுகள் தொடங்குவதாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் அல்லது சொந்தமாக ஏதேனும் சுய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தாலும் அதற்குரிய சரியான வழிகாட்டுதல்களும் மனித வளங்களும் உங்களை தேடி வரும். இழுப்பறியில் இருந்த அரசு அனுமதிகள், உரிமங்கள் போன்றவை எளிதாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் போடக்கூடிய உழைப்பிற்கு ஏற்றவாறு காரியங்கள் மிக துரிதமாக முடிவடைந்து உங்களின் நிர்வாக திறமையை எல்லாரும் வியக்க வைக்கக்கூடிய வகையில் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்திக் கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் பல நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த வேலைகள், திட்டங்கள், முயற்சிகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் சரியான நேரம் கிடைக்காமல் அல்லது சில தடைகள் காரணமாக அது தள்ளி போட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த தடைப்பட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கும் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசிக்கு உழைப்பின் மூலம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள முக்கியமான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அனைவராலுமே கூறப்படுகிறது. அதுவும் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் ஒருவரை நண்பராக பார்த்தீர்கள். ஆனால் அந்த நபர் உங்களை ஒரு படிக்கட்டாக மட்டுமே தான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டே தான் இருந்தார்கள். நீங்கள் பகிர்ந்த ரகசியங்கள், நீங்கள் சொன்ன திட்டங்கள், நீங்கள் நம்பிக்கையுடன் கூறிய விஷயங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அனுபவங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கும்பம் ராசிக்கு வரக்கூடிய மாற்றங்கள் பழைய உறவுகளின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் ஒரு காலமாகவே இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. யார் உண்மையில் உங்களுக்காக இருக்கிறார்கள், யார் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள் என்பதை காலம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டி கொடுக்கும். உங்களிடம் நன்றாகத்தான் ஆரம்பத்தில் பேசுவார்கள். ஆனால் உங்களுடனே இருந்து கொண்டு உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்த நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அந்த பழைய துரோகத்தை நினைத்து மனதை காயப்படுத்தி கொள்ளாமல் அந்த அனுபவத்தை ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நிகழ்வையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஏன் தெரியுமா? ஒரு முறை ஏமாற்றம் கற்றுக் கொடுத்த பாடம் 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத ஒரு அறிவை கொடுக்கும் என்று அனைவருமே கூறுவாங்க. அந்த ஒரு நிலைமை தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அதிகமான ஒரு தெளிவு வேண்டும். தெளிவுடன் நீங்கள் ஒரு முடிவை எடுத்தால் மட்டுமே அது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நல்லதை தேடி கொடுக்கும். எதையும் நீங்கள் யோசிக்காமல் முடிவை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எடுத்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் இழப்புகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ளதான் தேடி
கொடுக்கும். ஆனா உங்க வாழ்க்கைக்குள்ள பல இழப்புகளும் ஏற்பட்டது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச் சரியாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும். பிறரை நம்பியும் பிறரின் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு தோள் கொடுத்தாலும் நீங்கள் சந்தித்த இழப்புகள் சாதாரணமானவையாக அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போவது கிடையாது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டின் அதிபதியும் சனியாகவே இதுவரைக்கும் வருவதால் நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களும் உதவிகளும் சில நேரங்கள்ல உங்களுக்கு இழப்பாகவே இதுவரைக்கும் மாறிக்கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சேர்த்த சிறு சிறு சேமிப்புகள், உங்களுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்டிருந்த முதலீடுகள் என அனைத்தையும் மற்றவங்களின் அவசர தேவைகளுக்காக கொடுத்து இழந்து நின்ற நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பல உண்டு. ஆனால் அது திரும்ப வருமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்தது. ஆனா நீங்க அனைவருக்குமே நல்லது தான் பண்ணுவீங்க. ஆனா அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்தார்களா கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் பார்க்கப்பட்டு கொண்டே தான் இருந்தது. பண இழப்பு ஒரு புறம் இருக்க, உங்களின் பொன்னான நேரம், மன நிம்மதி மற்றும் உங்களுக்கான சொந்த முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் என அனைத்தையும் மற்றவங்களுக்காக தியாகம் செய்துவிட்டு இறுதியில் நீங்கள் ஏமாற்றத்தையே பரிசாக பெற்ற நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. இந்த இழப்புகள் உங்களுடைய பொருளாதார நிலைமையை மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தின் நிம்மதியையும் உங்களின் சுய மரியாதையும் கூட ஒரு கட்டத்தில் கேள்விக்குறியாக்கிய தருணங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. இழப்புகளை சந்தித்த பிறகுதான் உலகம் எவ்வளவு சுயநலமானது என்பதும் சுய முன்னேற்றம் எவ்வளவு முக்கியம் என்பதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய தொடங்கியுள்ளது. இந்த ஒரு நேரத்தையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இது இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கொண்டு இருக்கும். இனி வரக்கூடிய இந்த தேதி முதல் கும்பம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பெறப்போகுது. மனை சார்ந்த பணிகளால் ஆதாயத்தை நீங்கள் அடைந்து வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் ஆதாயம் அடைய ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளித்து செயல்பட்டால் அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைப்பதால் அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பிடித்ததை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில கவலைகள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான விஷயங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்களும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல காணப்படலாம். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உழைப்பும் விடாமுயற்சியும் இரத்தத்தில் ஊறிய ஒரு குணங்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதுவரை நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் தேவையற்ற தடைகளும் இழுபறிகளும் காரிய நஷ்டங்களும் ஏற்பட்டு உங்களை சோர்வடைய செய்து கொண்டே தான் இருந்திருக்கும். ஆனால் தற்போதைய கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலும் 3ஆம் வீடான வீரியஸ்தானத்திலும் ஒரு நல்ல ஒரு அதிர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதனால நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள், கால் வைக்கக்கூடிய இடங்கள், யாரிடம் பேசினாலும் விட்டுப்போன உறவுகளும் கூட உங்களை தேடி வருவார்கள். இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமாகத்தான் நடக்கும். அப்படிப்பட்ட நல்ல விதமான நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்க போகுது. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியும் புதிய வேலைகளும் மலவளம் என முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உத்தியோகத்தில் புதிய ப்ராஜெக்டுகள் தொடங்குவதாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் அல்லது சொந்தமாக ஏதேனும் சுய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தாலும் அதற்குரிய சரியான வழிகாட்டுதல்களும் மனித வளங்களும் உங்களை தேடி வரும். இழுப்பறியில் இருந்த அரசு அனுமதிகள், உரிமங்கள் போன்றவை எளிதாக உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். நீங்கள் போடக்கூடிய உழைப்பிற்கு ஏற்றவாறு காரியங்கள் மிக துரிதமாக முடிவடைந்து உங்களின் நிர்வாக திறமையை எல்லாரும் வியக்க வைக்கக்கூடிய வகையில் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும்
மாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்திக் கொண்டால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் பல நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த வேலைகள், திட்டங்கள், முயற்சிகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் சரியான நேரம் கிடைக்காமல் அல்லது சில தடைகள் காரணமாக அது தள்ளி போட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த தடைப்பட்ட முயற்சிகளை மீண்டும் தொடங்கும் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்க ஆரம்பிக்கும். கும்பம் ராசிக்கு உழைப்பின் மூலம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள முக்கியமான ஒரு மாற்றம்